வணக்கம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலையை தேடி கண்டுபிடிக்கும் இந்த 90 நாள் சவால் பயணத்தில இன்னைக்கு நம்ம 52வது நாளுக்கு வந்துட்டோம். இந்த பயணம் மிகவும் சிறப்பா போயிட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏன்னா இது துவங்குறது எளிது. அத வெற்றிகரமா, சிறப்பா செய்து முடிக்கிறது தான் எல்லார் கையிலயும் கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கு. நீங்க அத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றீங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னைக்கு நீங்க டைட்டில் பார்த்தோனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அநேகமா 250 எனர்ஜி கம்பெனிஸ். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதாவது 51வது நாளு செக்டர் அனலைசிஸ் பண்ணோம். அதில எனர்ஜி செக்டர் எடுத்துக்கிட்டோம். நான் அதுக்கு உங்களுக்கு சொன்ன தகவல்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷன்ல இருந்திருக்கும். மக்கள் தொகை எப்படி வளர்ந்துட்டு போகுது, அதில எனர்ஜி நீட்ஸ் எப்படி இருக்கு, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன இருக்கு, ஏன் எனர்ஜி செக்டருக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தகவல் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து கம்பெனிஸ் ரிசர்ச் தான் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த ரிசர்ச்சில் வந்து உங்களுக்கு 250 கம்பெனிஸோட லிஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த பணியை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு உதவுறது வந்து நம்மளுடைய ட்ராக்கர் ஷீட்டு, ஆக்டிவிட்டி ப்ளஸ் ட்ராக்கர் ஷீட்டு. இந்த ஆக்டிவிட்டி ப்ளஸ் ட்ராக்கர் ஷீட்டில் உங்களுக்கே தெரியும், நம்மகிட்ட ஏற்கனவே 90 நாளுக்கு தேவையான பிளானு கிளியராக இருக்குது. என்னென்னா நான் உங்க கூட பகிர்ந்துக்கிற போகிறேன் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது கூட சேர்த்து வலது பக்கம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்ற தகவலும் இருக்குது. இது நீங்கள் பயன்படுத்திங்க. இதை தவிர நமக்கு வந்து மிக முக்கியமாக பயனுள்ள ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 94 சவாலுக்கான அடிப்படையான தகவல்கள் எங்கே இருக்குன்னா இந்த இணைய பக்கத்தில் இருக்குது. இந்த 2க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ வருவோம் நமக்கு. நம்மளுடைய இந்த 90 நாள் பயணம் மிக சிறப்பாக போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து இந்த திட்டம் தெளிவாக இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் பகிர்ந்துக்கிற போகிறோம் அப்படின்றது முன்கூட்டியே நம்ம ஏற்படுத்தி வச்சதுனால தான் நம்மளால் இன்றைக்கி ஒவ்வொருதையும் சிறப்பாக செயல்படுத்த முடியுது. இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்கிற போகிறது வந்து நம்மளுடைய 90 நாள் திட்டத்தில் இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நம்ம 3 ஃபேஸாக பிரிச்சுருக்கோம். 3 ஃபேஸாக பிரித்ததோடு இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 3 ஃபேஸு இந்த சேலஞ்சஸ் 90 டேஸ் சேலஞ்சை வந்து 3 ஃபேஸாக பிரித்து ஒவ்வொரு ஃபேஸ்க்குள்ளேயும் 3 ஸ்டேஜஸாக பிரிச்சுருக்கோம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 10 நாட்களாக பிரிச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து 6வது ஸ்டேஜில் இருக்கோம். அந்த 6வது ஸ்டேஜில் வந்து நம்ம 2வது நாளுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக முக்கியமாக ஒவ்வொரு நாள் 3 விஷயங்களை பகிர்ந்துக்கிற போகிறோம். அது என்ன அப்படின்னா, அன்றைக்கி என்ன டாப்பிக்கு, அது கூட என்ன ஆக்ஷன், அதுக்கான ரிசோர்ஸஸ் என்ன, இது 3 தான் நம்ம பகிர்ந்துக்கிற போகிறோம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட முடிகிறப்ப 250 எனர்ஜி கம்பெனிஸோட லிஸ்ட்டை பகிர்ந்துக்கிற போகிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க போயிடலாம். ஐடியா இன்றைக்கி என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் ரிசர்ச் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதில் நம்ம எடுத்துக்கிட்ட செக்டர் வந்து எனர்ஜி செக்டரு. எனர்ஜி செக்டரில் வந்து அதோடைய லைஃப் டைத்தை வச்சு பொதுவாக ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள்னு பிரிக்கிறாங்க. நான் ரெனியூவபிள் அப்படின்னா ஏன் இங்கே இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அது வந்து திரும்ப நம்மளால் ஒரு முறை உருவாக்க முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அது வந்து என்றைக்கும் தீர்ந்து போயிடும். தீர்ந்து போயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனை தான். ஆனால் அது வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதுதான் வந்து அதோட லைஃப் டைத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். மீண்டும் உருவாக்க முடியாத நிலை. ரைட்டா? அதுக்கப்புறம் யூஸ் கேஸஸை வச்சு அது நிறையா போயிட்டே இருக்கும் எனர்ஜி செக்டருக்குள்ளே. அதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். அது வந்து ஒரு எனர்ஜி செக்டருக்குள்ளேயே அவங்க ஒரு பிரிவினை பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ் கேஸஸ் பார்த்தோம்னா நேற்றே நம்ம சொன்னோம். பீப்புள் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் பர்பஸ் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு ஒரு இது வச்சுங்க. அதோடைய யூஸ் கேஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. அடுத்து எனர்ஜி ஃபார்ம்ஸ் வேறு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் உணவு சமைக்கிறதுக்கு கேஸஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கேஸஸ் உணவு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேறு பர்பஸ்க்கு அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இது மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸஸாக இருக்குது. இந்த 3 வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸஸாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை மைண்டில் வச்சுக்க இன்னும் நிறைய யூஸ் கேஸஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் அதை வந்து நிறையா வகையாக பிரிக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ஏன் வந்து கம்பெனி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது
இந்த கம்பெனிக்குள்ளே போகலாம், இல்லை இந்த இந்த செக்டரில் இந்தந்த கம்பெனிக்குள்ளேலாம் போகலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே தெளிவாக நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் கம்பெனி ரிசர்ச் பண்ணுறோம். மேலும் வந்து அந்த கம்பெனியோடைய வேல்யூ சிஸ்டம், அங்கே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒத்துப்போகுதா இல்லையான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். 3வது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு லட்சியமோ இலக்குகளோ எதுவும் உருவாக்கலை, அதாவது வேலை சம்மந்தமாக அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க, அதை வெற்றிகரமாக செயல்முறைப்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த அதுக்கான கம்பெனியில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவலாம். சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய திறமை அது கல்வி மூலமாக பெற்றதாக இருக்கலாம், மற்ற தனித்திறமைகளாக இருக்கலாம். இதை வந்து செயல்முறைப்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு இடம் உங்களுக்கு இதுதானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கலாம். மேலும் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்முறைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஐக்கிய நாடுகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளில் நேரடியாகவோ மறைமுகமோ நீங்கள் பங்களிப்பு செய்வதற்கு அது உதவிகரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ட்ரிவனாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயலும் வந்து இந்த ரிசர்ச் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க, இல்லை செயல்களை செய்ய போகிறீங்க. அதுவும் ரொம்ப உதவிகரமானது. அதை விட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு, நீங்களே ஒரு வடிவமைப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். அதனால இந்த ரிசர்ச்சை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. இந்த காரணங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே போய் சொன்னேன். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட வேல்யூ சிஸ்டமும் உங்கள் வேல்யூ சிஸ்டமும் மேப் ஆகுதா? அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்யணும் இல்லை செய்ய வேணாம் அப்படின்றத எதன் அடிப்படையில் முடிவெடுப்பீங்க அப்படின்றது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுதான் வேல்யூ சிஸ்டம்னு சொல்கிறோம். அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து கம்பெனி எப்படி, ரொம்ப சிம்பிளாக அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கம்பெனி எப்படியான வேல்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது, அது கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகிறப்ப தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வேலை கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே முக்கியம் தானே. நீங்கள் வேறு நாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் நினைக்கலாம், இல்லை உங்கள் ஊருக்குள்ளேயே வேலை பார்க்கலாம்னு நினைக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கேரியர் க்ரோத் இருக்குமா? சில கம்பெனிகளில் வேலைக்கு போனோம்னா 3 வருஷம் 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு இருக்கிறதுக்கான அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாத கம்பெனிகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அது ஒரு முக்கியம். கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் என்ன பண்ணுது, மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சோசியல் இம்பேக்ட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அப்புறம் ஃப்யூச்சர், அந்த கம்பெனியில் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அவங்களுடைய குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷன் வந்து இந்தியா லெவலில் என்ன ரேங்கிங்கில் இருக்காங்க, குளோபல் லெவலில் என்ன ரேங்கிங்கில் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். முதல் எடுத்தோடனே நான் வேல்யூ சிஸ்டம் போட்டிருக்கேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து இயல்பாக தோன்றக்கூடிய கேள்வி தான். அது எளிமையாக நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய சோர்ஸாக நம்ம பெரும்பாலும் நம்புறது வந்து இப்போதைக்கு 2 இடத்த நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன்று கூகுளு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக முக்கியமான சோர்ஸாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின், ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். இந்த 2 இடத்துலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது. கம்பெனிகளை பற்றி ரிவ்யூ கொடுக்கக்கூடிய இணையதளங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த லிங்க்டின், கூகுள், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வேர்ல்டு பேங்க் டேட்டா பார்க்கலாம், ஓப்பன் டேட்டா பார்க்கலாம், வேர்ல்டு ட்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நேற்று நான் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே வேர்ல்டு ட்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருந்தேன். உங்களுக்காக ஓப்பன் சோர்ஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கொடுத்துருந்தோம், விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். விக்கிபீடியா யார்கிட்டருந்து டேட்டா எடுத்திருந்தாங்க, வேர்ல்டு ட்ரெண்டை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு கம்பெனியோடைய வெப்சைட்லேருந்து டேட்டா எடுத்திருந்தாங்க. அவங்களும் தனியாக டேட்டா கொடுத்துருந்தாங்க. வேர்ல்டு பேங்க் டேட்டாவும் பார்த்தோம். அதில் குளோபல் பாப்புலேஷன் எப்படி போகுதுன்னு சொன்னோம். வேர்ல்டு பேங்க் யார் டேட்டா கொடுக்குறா, இந்தியா கொடுக்குது. இந்தியாவோட மினிஸ்ட்ரி வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த டேட்டாவும் கிடைக்கும். இந்தியாவும் ஓப்பன் டேட்டா கம்யூனிட்டியில் வந்து இந்தியாவும் ஒரு மெம்பர்ஸு. ஸோ அதனால் இந்தியாவும் டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுது. குளோபலாக அந்த டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ இதுதான் எல்லாம் லிங்க்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அப்போ வந்து எங்கே போனாலும் அந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி நீங்கள் உங்களால் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஸோ கம்பெனிஸில் இப்போ நம்ம முக்கியமாக இதுதான், இதை பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டாப் 250 கம்பெனிஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா 250 கம்பெனிஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டோன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஓ, இந்தந்த கம்பெனி இருக்கா,
இது இவங்க இது பண்ணுறாங்களா, நம்ம எனர்ஜி செக்டர்னு கை வச்சுட்டோம். ஆனால் எனர்ஜி செக்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிற போகிறோம். ஒரே நிமிடம். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு நிமிடம், நான் அதை மட்டும் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த தகவல்களை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறீங்கன்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா என்னால் எதுவுமே அதில் ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமே கூட. நிறையா பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய முக்கியமான தகவல்கள் நம்ம கையில் இருக்கும். ஆனால் நமக்கு அது முக்கியமான தகவல் நமக்கு தெரியாது. இது மாதிரி பிரச்சனைகளில் நம்ம அடிக்கடி சிக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த டாப் 250 கம்பெனிஸு, இது வந்து குளோபல் எனர்ஜி கம்பெனிஸ் லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கு ரேங்கிங்கு. சரியா? இது வந்து S&P குளோபல் கமோடிட்டி இன்சைட்ஸ்ன்ற ஒரு இணைய முகவரி. நான் அந்த இதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அதை நீங்கள் எடுத்துக்க, கமெண்ட்லேயும் போட்டுறேன். ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து டாப் 250 குளோபல் எனர்ஜி கம்பெனிஸ் ரேங்கிங்ஸு. சரியா? இதில் மெயினாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னு பாருங்களேன். இண்டஸ்ட்ரின்னு இது பிரிச்சிருக்காங்க. இதை பிரிச்சிருக்கப்போ இதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னு கம்பெனிஸ் நேம்ஸ் 250 கம்பெனிஸ் இங்கே லிஸ்ட் இருக்குது. அதை நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக போய் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன பார்க்கணுன்றதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள். எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ 52வது நாளில் இருக்குமா, 42வது நாளில் 32வது நாளில் போனீங்கன்னா வேறு வேறு செக்டருக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துங்க. இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரின்னு ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே கம்பெனிஸ் பார்க்குறப்ப இவங்க பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மல்டி யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. யூட்டிலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூட்டிலிட்டிஸ் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஏரியாவில். அப்போ இன்டெகிரேட்டட் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி இருக்குது, எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பூரா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய யூட்டிலிட்டிஸ் தவிர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமாக இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் என்ன பர்பஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுக்குள்ள அவங்களுக்கு தெரியும். விமான போக்குவரத்துல இந்த எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்குள்ளும் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது இவங்க ஃபுல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமாக இருக்குது. மல்டி யூட்டிலிட்டிஸ் அதுக்கு அடுத்து தனியாக வச்சுங்க. இதை தவிர ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோல் அண்டு கன்சியூமபிள் ஃபியூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிறோன்னு வச்சுங்களேன். எலக்ட்ரிக் யூட்டிலிட்டிஸ் இருக்காங்க, கேஸ் யூட்டிலிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எனர்ஜி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த டெர்மினாலஜிலாம் நம்ம இப்போ கூகுள் சர்ச் பண்ணுறப்ப ஐபிபிஸ் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு, எனர்ஜி ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்டெகிரேட்டட் அண்ட் ஆயில் கேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இவ்வளோ விஷயத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எல்லா கம்பெனியும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இல்லை பர்டிகுலராக இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஒரு எய்ம் பண்ணுறீங்க, சரி இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க இது மட்டும் வந்துருச்சு. சரியா? வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே யார் கம்பெனி இருக்காங்க? என்டிபிசி லிமிடெட், ஆசியா பசிபிக் ரிம், இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் அண்ட் எனர்ஜி ட்ரேடர், RWE, CGN பவர் கோ லிமிடெட். இதுக்குள்ளே என்னென்ன நாட்டு இது இருக்குன்னு பார்த்துங்க. இதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். எங்கெங்கே இருக்காங்க? ஆசியா பசிபிக் ரிம் இது ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ டாப் 250 என்டிபிசி இருக்குன்றது நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுதா? பார்த்துங்க. அமெரிக்கா, ஆசியா பசிபிக், EMEA இருக்குது. இதுக்குள்ளே அமெரிக்கா கம்பெனி மட்டும் நீங்கள் பார்க்கணும், அமெரிக்கா சம்மந்தப்பட்டது மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா அதை மட்டும் பார்த்துங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க 216, 218, 244 இருக்காங்க. ஸோ இது ஆள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்குள்ளே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா நம்ம ஆள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனிங் மார்க்கெட்டிங் இதுக்குள்ளேயோ, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்குள்ளேயோ ஆசியா பசிபிக்லேருந்து நம்ம கண்ட்ரியில் ஏதாவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த கம்பெனிஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்குது. சரியா? வுட்சைடு எனர்ஜி குரூப் லிமிடெட் இருக்குது, காஸ்மோ எனர்ஜி ஹோல்டிங் கோ லிமிடெட் இருக்குது. இதுக்குள்ளே பாருங்க ஆயில் இந்தியா லிமிடெட் இருக்குது. ஸோ இதில் நிறையா கம்பெனி இந்தியா கம்பெனியும் இருக்குது.
இந்த மாதிரி நீங்க பிரிச்சு எடுத்துங்க. ஆனா இந்த 250 கம்பெனிய எடுத்துட்டு, அவங்களுடைய இணைய முகவரிக்கு போய்க்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரே ஒரு இது மட்டும் நான் பண்ணிடுறேன் உங்களுக்காக. எடுத்துட்டு, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன லிஸ்ட் இருக்குல்ல, இது இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதுதான் குடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இணைய பக்கத்துக்கு போனோம்னா, நமக்கு வந்து இன்னும் வேற தகவல்கள் கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ரூ. 83 இருக்கு ஷேர். ஓகே. லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நமக்கு தேவை என்ன? இப்போ வேலை தேட போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கரெக்டா? இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்குது? நம்மளுடைய என்னென்ன செக்லிஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை ஃபுல்லாக முடிவு பண்ணணும். அந்த லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாரி, நம்ம பார்க்க வேண்டியது ஃபுல்லாக வாட். இது ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். என்ன அவங்களோட வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்குது, ப்ராடக்ட் மைக்ரோ லொக்கேஷன் எங்கெங்கே இருக்காங்க, நம்ம தேடுற இடத்துல அந்த இதுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமா, ஹிஸ்ட்ரி அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட், சோசியல் இம்பாக்ட், மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது, குளோபல் ப்ரெசன்ஸ், குளோபல் ரேங்கிங் எப்படி. குளோபல் ரேங்கிங் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இந்தியாவில் ரேங்கிங் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். குளோபல் ப்ரெசன்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மார்க்கெட் ஷேர் இப்போ தான் பார்த்தேன் ரூ. 83 போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் நீங்கள் போய் சேரலாமா, இல்லை அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து அடிப்படையாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். சரியா? ஸோ இந்த 250 கம்பெனியோட லிஸ்ட்டை நான் வந்து கீழே லிங்க்கில் போடுறேன். எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அதில் வேறு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போதைக்கு நான் ஒரு கம்பெனி உங்களுக்கு காமிச்சேன். அதுவும் நான் வேகமாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் முன்னாடி இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்போம். 42வது நாளில் பார்த்தீங்கன்னா 32வது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எல்லா டைம் கேட்பேன். உங்களுடைய ஹச் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஹீரோயின் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்ற கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட எப்பயுமே வைப்பேன். அதை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுகள். எழுதி முடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை எழுதுங்க. ஏன் எழுத சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஹீரோயின் ஸ்டோரி அப்படின்னா நீங்கள் நாயகனாகவும் நாயகியாகவும் உணர்ந்த நிமிடத்தை நீங்களே எழுதி வச்சுக்கிறது. அது உங்களுக்கு ஒரு நேர்மறையான பாசிட்டிவான சக்தியை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் நான் அதை உங்களை எழுத சொல்கிறேன். அதை கண்டிப்பாக எழுதுங்க. அதை வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வரேன். இதில் வந்து இந்த 3 விஷயங்கள் இருக்குது. எழுதும் மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. நீங்கள் ஒரு தற்சார்புடைய மனிதராக மாறுவதற்கான வழிகாட்டுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் ஹீரோயினாகவும் உணர்ந்த நிமிடங்களை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையாக நிகழ்ந்த நிமிடங்களை எழுதலாம். நீங்கள் சாதனை செய்து எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்தது எழுதலாம். உங்கள் குடும்பத்துக்கு பங்களிப்பு செய்தது எழுதலாம். இது மாதிரி நேர்மறையான சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய விஷயங்களை எழுதி வைங்க. ஒரு நோட்லேயோ இல்லை டைரியிலையோ இல்லை நோட்லேயோ கூட எழுதி வைங்க. இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு கூட எழுதி வைக்கலாம். மினிமம் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பக்கம் வரையுமாவது எழுதுங்க. எத்தனை முடியுமோ அத்தனை எழுதுங்க. டெய்லி எழுத பாருங்கள் முடிஞ்ச அளவு. இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப அதை பாருங்கள். மற்றவங்க உங்கள்கிட்ட நீங்களே அதை ஷேர் பண்ணிக்கிங்க. மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே எழுத சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு நேர்மறையான சக்தி கொடுப்பதற்கு நமக்கு உதவும். ரிசோர்ஸஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்மளுடைய அந்த 90 நாள் ட்ராக்கர் சீட்டை அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதே போல் 90 டே சேலஞ்சஸ்க்கான இணைய பக்கம் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துங்க. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதை தவிர நான் இந்த முக்கியமான லிங்க்கில் உங்களுக்கு வந்து இந்த 250 கம்பெனிஸ் லிஸ்ட்டை ஷேர் பண்ணிடுறேன். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுங்க. நாளைக்கு வந்து ரோல், ஒரு குறிப்பிட்ட வேலை பணி, அந்த பணியில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், எப்படி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த செக்டருக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு அனலைசிஸ் தான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறதுன்றது அவ்வளோ கடினமான விஷயம். இருந்தாலும் நம்ம அங்கங்கே எல்லாத்தையும் டச் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த 250 கம்பெனிகள், எனர்ஜி கம்பெனிஸோட டீட்டெயில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. மேலும் என்னென்னா இந்த பயணம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதை வெற்றிகரமாக நடைமுறை சாத்தியம் ஆகும்னா நீங்கள் தினசரி செய்வதற்கான அந்த நம்ம 90 நாள் ட்ராக்கர் சீட்டில் கொடுத்துருக்க விஷயங்களையும் நீங்கள் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அது பாசிபிள்.
நான் ஷேர் பண்ணுறதோட நிப்பாட்டாமல் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையும் செய்யுங்க. நான் என்னோட சைடில் நான் செய்யறதுக்கான செக்லிஸ்ட் போட்டு நான் கரெக்டாக செஞ்சுட்டே வரேன். நீங்களும் அதே மாதிரி உங்களோடது தினசரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம அந்த விஷயத்தை சாத்தியமாக்க முடியும். இந்த இந்த 10 நாட்கள், அதாவது இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் நம்ம முடிக்கிறப்ப 9வது நாளும் 10வது நாளும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த 10வது நாள் ரிவ்யூ பண்ணுறப்ப அது வந்து மிக முக்கியமாக இந்த 10 நாள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு ரிவ்யூவாக இருக்கும். அதனால் அதுக்கு தயாராக இருங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் மிக முக்கியமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த தகவலை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப இல்லை பில்லெல்லாம் கிளிக் பண்ணுறப்ப ஷேர் பண்ணுறப்ப இன்னும் நிறையா பேருக்கு வந்து யூடியூப் வந்து இந்த தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்கும். நிறையா பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இதையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட வச்சிடுறேன். நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு போகும். இன்னொரு நன்றி எல்லாருக்கும். இப்போ இந்த கொஞ்ச நாளைக்குள்ளே நம்ம வந்து ஒரு 9000 வியூஸை கடந்துட்டோம். அதுக்காக நன்றி. ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த பயணம் நடக்கும், இல்லைன்னா சாத்தியம் கிடையாது. நான் ஆனால் இதை தொடர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் மீண்டும் மீண்டும் அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன். நன்றி.